ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. நம்ம சேனலில் தொடர்ந்து லாங் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாங் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் இங்கிலீஷை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதையும் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்க முடியும். இன்றைக்கி வீடியோவை நாம் ஒரு டிவி ஷோ கிளிப்பிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம், அண்ட் அதே மாதிரி சிமிலர் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் கோனா பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். So when it's my time to go, I will go knowing I did everything I could for them. I will go knowing I did everything I could for them. So this is the sentence that we are going to discuss today. I will go knowing I did everything I could for them. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் கிளாஸஸ் இருக்குது. knowing I did everything I could for them. ஸோ இது என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, என்ன அர்த்தம் இதுக்கு தமிழ்ன்றதை இப்போ பார்ப்போம். ஐ வில் கோனா நான் போவேன். ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, when it's my time to go, I will go knowing I did everything I could for them அப்படின்னு சொன்னார். அதாவது எனக்கு போக வேண்டிய நேரம் வரும்போது நான் போவேன். ஐ வில் கோ. எப்படி போவேன் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. எப்படி போவேன்னா தெரிஞ்சுக்கிட்டு போவேன். ஐ வில் கோ knowing. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, எதை தெரிஞ்சுக்கிட்டு, ஐ டிட் எவ்ரிதிங், எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நான் போவேன். அதோட அந்த சென்டென்ஸ் ஸ்டாப் ஆகலை. என்ன சொல்லியிருக்கோம், ஐ வில் கோ knowing ஐ டிட் எவ்ரிதிங் ஐ குட் ஃபார் தெம். அதாவது ஐ குட் டூ ஃபார் தெம், ஷார்ட்டாக ஐ குட் ஃபார் தெம். ஓகே, எவ்ரிதிங் ஐ குட் ஃபார் தெம்னா என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் அவங்களுக்காக செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ரெக்ரெட்ஸும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் அவங்களுக்காக செஞ்சுட்டேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் போவேன் அப்படின்றத இந்த டயலாகில் அவருக்கு மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஐ வில் கோ இது சப்ஜெக்ட் வேர்ப். இந்த நோயிங் அப்படின்றது என்னென்னா அந்த வேர்பை மாடிஃபை பண்ணுற ஒரு ஆட்வர்பியல் ஃப்ரேஸ். ஓகே, வில் கோ அப்படின்றத மாடிஃபை பண்ணுற ஒரு ஆட்வர்பியல் ஃப்ரேஸ். ஸோ ஆட்வர்பியல் ஃப்ரேஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது இங்கே. ஓகே, எதை தெரிந்து கொண்டு, எதை தெரிஞ்சுக்கிட்டு நான் போவேன், அவங்களுக்கு எல்லாம் செய்தேன் என்று தெரிந்து கொண்டு. ஸோ இங்கே ஒரு நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். knowing that I did everything. that சொன்னாலும் ஓகே, இல்லை இந்த எக்ஸாம்பிள் இருந்த மாதிரி சொல்லலனாலும் ஓகே. knowing I did everything and everything-ஐ டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு கிளாஸ் வந்திருக்கு. அது என்ன கிளாஸ், அது adjective clause. everything that I could do for them, இல்லைனா that இல்லாமலும் do இல்லாமலும் that I could for them. ஓகே, இதே மாதிரி தான் இன்றைக்கி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். ப்ராஜெக்டை முடிக்க அவளால் முடிஞ்ச எல்லாத்தையும் அவள் ட்ரை பண்ணான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவள் இப்போ போகலாம். ஓகே, முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு நான் போவேன் அப்படின்னு இருந்துச்சு. இங்கே புரிஞ்சுக்கிட்டு அவள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லிடலாம். சொன்னோன்னா அவளுக்கு புரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவள் போகலாம். என்ன புரியும்னு சொல்லியிருக்கோம், அவள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணான்றதை அவள் புரிஞ்சுக்கிட்டு அவள் போகலாம். அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட். ஓகே, அவள் போகலாம், அவள் இப்போ போகலாம் அப்படின்றத ஷீ கேன் நவ் லீவ். ஷீ கேன் நவ் லீவ், இல்லை லீவ்க்கு பதிலாக கோ கூட ஓகே தான். ஷீ கேன் நவ் கோ. என்ன, எப்படி அவள் போகலாம், புரிஞ்சுக்கிட்டு போகலாம். ஸோ போன எக்ஸாம்பிள் மாதிரியே இதுலேயும் ஆட்வர்பியல் ஃப்ரேஸில் ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு இப்படிலாம் சொல்கிறதுக்கு நம்ம அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை ஆட்வர்பியல் ஃப்ரேஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு இந்த எக்ஸாம்பிள்லேயும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள். புரிஞ்சுக்கிட்டு அவள் போகலாம். ஷீ கேன் நவ் லீவ் அண்டர்ஸ்டாண்டிங். எதை புரிஞ்சுக்கிட்டு, அண்டர்ஸ்டாண்டிங் வாட், என்ன புரிஞ்சுக்கிட்டுனா அவள் அனைத்தையும் முயற்சித்தாள் என்பதை புரிந்து கொண்டு. அண்டர்ஸ்டாண்டிங் that she tried everything. that இல்லாமலும் அண்டர்ஸ்டாண்டிங் she tried everything அப்படின்னு சொல்லலாம். அனைத்தையும் டிஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். ப்ராஜெக்டை முடிக்க அவளால் முடிந்த அனைத்தையும். ஓகே, that she tried everything she could to finish the project. ஓகே, that she tried everything she could to finish the projectனா ப்ராஜெக்டை முடிக்க அவளால் முடிந்த அனைத்தையும் அவள் முயற்சித்தாள் என்பதை புரிந்து கொண்டு அவள் இப்போது செல்லலாம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷீ கேன் நவ் லீவ், இதுதான் மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸ்லேயே ஒரு ஆட்வர்பியல் ஃப்ரேஸும் இருக்குது. எப்படி போகலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வேர்பை மாடிஃபை பண்ணால் அதை நம்ம ஆட்வர்ப்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்வர்பியல் ஃப்ரேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் that she tried everything that she could to finish the project, இது எல்லாமே ஆட்வர்பியல் ஃப்ரேஸ் தான். இந்த ஆட்வர்பியல் ஃப்ரேஸ்க்குள்ளவே ஒரு நவுன் கிளாஸும் ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸும் வந்திருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடைய ஆப்ஜெக்டாக ஒரு நவுன் கிளாஸும் அதில் இருக்கிற நவுன் எவ்ரிதிங்கை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது நானாக உருவாக்கின சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாதுங்க. நீங்களே லைவாக ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க. அந்த எக்ஸாம்பிளில் இருக்கிற
சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நான் சிமிலர் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் லெசன்ஸ் வந்து என்னோடய லெசன்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது, ரொம்ப ஹை லெவலில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. உண்மைதான். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால் இந்த மாதிரி இங்கிலீஷை புரிஞ்சுக்க முடியும். நிறைய டிவி ஷோஸ் பார்க்கணும், நிறைய மூவிஸ் பார்க்கணும் இல்லையா, இங்கிலீஷை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. பார்க்கும்போது இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை பார்க்குறீங்க, அது என்ன ஸ்ட்ரக்சர்னே உங்களுக்கு புரியாதப்போ உங்களுக்கு டெஃபினட்டாக பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்காது, போயிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம சேனல். ஸோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி லெசன்ஸ் தொடர்ந்து பார்க்கும்போது எந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலும் உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நிறைய இங்கிலீஷ் கான்டென்ட்டை உங்களால் பார்க்கவும் முடியும். ஓகே, ஆல்ரைட், லெட்ஸ் மூவ் டு த தேர்ட் எக்ஸாம்பிள். தங்களோட டீமை காப்பாற்ற தேவையான எல்லாத்தையும் செய்யணுன்றது தெரிஞ்சு தான் அந்த டீம் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாங்க. ஸோ டீம் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாங்க. தி டீம் சைன்ட் தி அக்ரிமெண்ட். எப்படி சைன் பண்ணாங்க? தெரிஞ்சு சைன் பண்ணாங்கன்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை நம்ம எழுதணும். நோயிங். ஓகே, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இங்கே ஒரு ஆட்வர்பியல் சென்டென்ஸ் பேட்டர்னில் ஒரு ஆட்வர்பியலாக வந்திருக்கு. ஆட்வர்பியல் ஒரு அட்ஜங்க்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவாக இங்கே வந்திருக்கு. ஸோ அந்த அட்ஜங்க்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக மறுபடியும் நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். என்ன தெரிஞ்சு அவங்க சைன் பண்ணாங்கன்னா, எல்லாத்தையும் செய்யணும் என்று, செய்ய வேண்டும் என்று தெரிஞ்சு சைன் பண்ணாங்க. நோயிங் தட் தே மஸ்ட் டூ எவ்ரிதிங் ஆர் தட் தே ஷுட் டூ எவ்ரிதிங். ஓகே, எவ்ரிதிங்கை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சென்டென்ஸ் வந்திருக்கு? தங்கள் டீமை காப்பாற்ற தேவையான அனைத்தும். Everything that is required to save their team. Okay, the team signed the agreement knowing that they must do everything that is required to save their team. All right, அதே சென்டென்ஸ் பேட்டர்ன் தான், அதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இதுவும். Let's move on to the fourth one. தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான எதையும் கொடுக்கலன்னு கவலைப்பட்டு அப்பா வீட்டை விட்டு வெளியேறினார். ஓகே, ஸோ அப்பா வீட்டை விட்டு வெளியேறினார். எப்படி வெளியேறினார்? கவலைப்பட்டுக்கிட்டே வெளியேறினார். எதுக்கு கவலைப்பட்டாரு? என்னன்னு கவலைப்பட்டாரு? தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான எதையும் கொடுக்கவில்லை, எதையும் கொடுக்கவில்லைன்னு கவலைப்பட்டாரு. அப்புறம் அந்த எதையும் டிஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ அதே சென்டென்ஸ் பேட்டர்னில் இந்த சென்டென்ஸை பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். Alright, now let's see the answer. The father left the house. அப்பா வீட்டை விட்டு வெளியேறினாரு. The father left the house worrying, எதையும் கொடுக்கவில்லைன்னு கவலைப்பட்டு, ரைட்? Worrying that he had not given anything. That he did not give anything. Simple pastல சொன்னாலும் ஓகே தான். இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். That he had not given anything. எனிதிங்கை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற சென்டென்ஸ் என்ன? தங்கள் குடும்பத்திற்கு தேவையான எதையும். That his family needed, or that இல்லாமலும் simply his family needed. Anything his family needed. Okay. Father left the house worrying that he had not given anything that his family needed. All right. And the last example for today is, அவரை எனக்கு ஏதாச்சும் நல்லது செஞ்ச ஒரு தடவையும் நான் அவரை காயப்படுத்தினதை உணர்ந்து நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஸோ நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். இது இங்கிலீஷில் ஐ அப்பாலஜைஸ்டு டு ஹிம். கரெக்டாக? ஐ அப்பாலஜைஸ்டு டு ஹிம். எப்படி மன்னிப்பு கேட்டேன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டேன். உணர்ந்து, இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? உணர்ந்து மன்னிப்பு கேட்டேன். ஐ அப்பாலஜைஸ் டு ஹிம். ரியலைசிங், என்ன ரியலைஸ் பண்ண? அவரை காயப்படுத்தியதை உணர்ந்து. That I had hurt him every time. I had hurt him every time. ஒவ்வொரு முறையும் நான் அவரை காயப்படுத்தி விட்டேன் என்பதை உணர்ந்து. That I had hurt him every time. Every time டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் என்ன? அவர் எனக்கு ஏதாவது நல்லது செஞ்ச ஒரு முறையும். ஓகே, every time he did something good for me. I apologized to him, realizing that I had hurt him every time he did something good for me. All right. ஓகே, தட்ஸ் ஆல் டு டூ வித் டுடேஸ் லெசன். ஸோ இப்போது இந்த லெசனில் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி ஷோலேருந்து ஒரு டயலாக் எடுத்தோம். அது என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது மாதிரி சிமிலர் எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸில் என்ன ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தேன், என்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இதே மாதிரி சென்டென்சஸ் நீங்களே ஓனாக ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.